பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல நம்மளோட எந்திருப்பவர் பி குருஸோட பிதாமகர். எங்களோட போன்றவர்களுக்கு நம்பிக்கை உரியவரும் முன்னாள் பிரதமர், இன்னார் பிரதமருக்கு ரொம்ப நெருக்கமான மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபால் அவர்கள். வணக்கம். நமஸ்காரம்பா. நமஸ்காரம் கார்த்திக். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்று ஒரு விஜய் முதலமைச்சர் புகழ் பாடுவதற்காகத்தான் முதலாவதாக சில குறிப்புகளை சொல்லிவிட்டு பி குருனுடைய ஆசிரியர் ஸ்ரீ ஐயர் அவருடைய வேண்டுகோள் ஆணைப்படி ஒரு துதி பாடிவிட்டு இறை வணக்கம் செய்துவிட்டு விவாதத்தை தொடங்கலாம். இன்று நான் 3 விஷயங்களை சொல்ல இருக்கிறேன். எப்படி தமிழகத்தில் ஆட்சி மாறிய பிறகு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்க இருக்கிறது திங்கட்கிழமை. அதனுடைய பின்னணியைத்தான் பி குரு தமிழ் நேயர்களுக்கு விளக்க இருக்கிறேன். கம்பராமாயணத்தில் முதல் பாட்டு, உலகம் யாவையும் தாம்பளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே எமது சரண் நாங்களே என்று சொல்லி அந்த கம்பன் பாடிய பாட்டிற்கு பின்னதாக கண்ணதாசன் இந்து மதத்திற்காக பாடி அவருக்கு இன்று 100 ஆண்டுகள் ஆகிறது. அவரையும் வணங்கி எல்லாம் வல்ல இறைவனையெல்லாம் போட்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திருத்தோள் மணிவண்ணா என்று கூறக்கூடிய அளவிற்கு எல்லா தெய்வங்களை எல்லாம் வணங்கி முதலமைச்சர் விஜய் வாழ்க என்று ஆரம்பித்து நான் சொல்றேன். எதாவது மேல் கோபப்படலாம், நோ ப்ராப்ளம். இந்த திமுக ஒழிக்கணும்னா விஜய் ஒத்தராலத்தான் முடிஞ்சிருக்கும்பா. நீங்க என்னன்னா சொல்லுங்க. நம்ம 2 பேரும் பேசிச்ச நீங்களே என்ன கிண்ட பண்ணீங்க ஏப்ரல் மாசம் என்ன இப்படி பண்றீங்களேன்ட்டு. தொங்கு சபை நான் சொன்னேன். என்கிட்ட ஸ்ரீஐயரே சண்டை போட்டாரு. நீங்களும் சண்டை போட்டீங்க எல்லாப்பான்னு சொன்னேன். கடைசியில் நான் சொன்னதான் நடந்தது. யாருமே எல்லாரும் பெருசா சொன்னாங்க. தமிழகத்தில் தொங்கு சபை வரும் என்று சொன்னேன். திமுக 35-40 சீட்டு மேல போகாதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஆக மொத்தம் தாங்கள் கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்வேன். கேள்வி பதில் பொழுது சில ரகசியங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் தமிழகத்தை பொறுத்த மட்டும். ஃபர்ஸ்ட், நேற்றைய தினம் முதல் தடவையா அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருக்கு. நம்ம தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இதுல என்ன நடந்தது, அதுல பல செய்திகள் வருது. யாரு தவறு செய்தாலும் நான் பொறுத்து கொள்ள மாட்டேன், உடனே பதவியிலிருந்து அகற்றப்படுவார்கள் அப்படின்னு. அப்புறம் இந்த ரீல்ஸ் எல்லாம் போய் போடக்கூடாது, ஆய்வு செய்யறப்ப இந்த ரீல்ஸ் பண்ற தொந்தரவுகள்லாம் எங்கேயும் போய் செய்யக்கூடாது அப்படிங்கிற போட்ட உத்தரவுகள்லாம் நம்ம பார்க்கிறோம். என்ன நடந்தது அந்த முதல் அமைச்சரவை கூட்டத்தில்? தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் கூட்டரவை அந்த மந்திரி சபையின் கூட்டம் தமிழக நிதி நிலை அறிக்கையை ஒரு கோடிக்கு டிராப்ட் பாலிசிக்காகத்தான் கூட்டியிருக்கிறார். முதலமைச்சர் கண்டிப்பாக தன்னுடைய 65 நாட்களில் சுமார் 18 இல்லது 20 முக்கியமான துறைகள், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய துறைகளை எல்லாம் நேரில் ஆய்வு கண்டு விட்டார். ஒரு பேக்ரவுண்ட் பிரீஃபிங் வாங்கிட்டாரு. அந்த பின்னணியில் இது 2வது மந்திரி சபை கூட்டம். ஆனால் திமுக இன்னும் நினைத்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் சார்ல எப்படி தாழ்மை உட்காந்து அந்த விஜய். அது எங்க பரம்பரை சொத்து தானே நினைச்சாங்க. கிள்ளி எறிஞ்சாரு விஜய். அந்த கோபம் ஒண்ணு இருக்குது. அதனால ஊழல் சொல்லுவாங்க. இந்த ரீல்ஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் ஒரு யதார்த்தமா தான் பேசியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் சில அமைச்சர்கள் முதல் முறையாக இருப்பதனால் அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் இல்லை என்று தான் சொல்லுகிறார்கள். கூடாத குறைக்கு இந்த கீர்த்தனா என்ற பெண்மணி அமைச்சர், அது தவிர ராஜ்மோகன் போன்றவர்கள் துடிப்பாக இருக்கிறார்கள். ரமேஷ் முதல் முறையாக 2 பிராமணர்களை அவர் சேர்த்துன்றதுக்கு முதலமைச்சருக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு இருந்தோம். ஒரு ராஜ்யசபா எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி அச்சார் ஒரு பிராமணர் வாழ்க. அது ஏன்னா எது இருக்கோ இல்லையோ திமுக இந்த பிராமணனை குட்டி கீழே வச்சாங்க. கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு பிரீச்சிங் ஸ்பேஸ் கிடைச்சிது. திமுக ஒழிஞ்சதை தவிர 8 தலித்துக்கு மினிஸ்டர் பதவி கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் நல்ல ஒரு ஸ்திரமான ஒரு அமைச்சரவை கொடுத்து விட்ட பிறகு ஏன் அரசாங்கத்திற்கு நம்ம மந்திரி மீதாக புகழ்கள் வந்தாலும் எது இருந்தாலும் இந்த மந்திரிகளுக்கு ஒரு எதிர்காலம் வேண்டும், அவர்களை நான் வளர்க்க வேண்டும் என்று ஒரு ஆர்வத்துடன் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு தளங்கள் வருகிறது. அதனுடைய பின்னணியில் தான் முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் கார்த்திக். அது அவர் ஜென்யூனா இருக்குது, நியாயமாக இருக்கக்கூடியதான் நான் பார்க்கிறேன். காரணம், அதை தவிர 2013க்கு முன்னதாக காங்கிரஸ் செய்த ஊழல்களை நான் செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழித்திருக்கிறார்.
எப்படி நரேந்திர மோடி அவர்கள் 2013 காங்கிரஸ் முக்த் பாரத் என்று சொல்லி ஆட்சியை பிடித்தாரோ, 2026 ஏப்ரல் முன்னதாக திராவிடம் இல்லாத தமிழகம் என்று விஜய் அவர்கள் சொன்னாரோ, அது மாதிரி பல ஒற்றுமைகள் இருக்கின்றன நரேந்திர மோடிக்கும் விஜய்க்கும். கொள்கை எதிரியாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் முதலமைச்சர் என்பவர் 8 கோடி தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், 140 கோடி இந்தியர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பிரதமர் நரேந்திர மோடி. அவருக்கு இருவருக்கும் ஒரே ஒன்று என்னன்னா, நரேந்திர மோடி சொல்வது பாரத் ஃபர்ஸ்ட், இந்தியா ஃபர்ஸ்ட். விஜய் சொல்வது தமிழ்நாடு ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். இது ரெண்டுத்து மேட்ச் ஆயிடுது. அவங்களுக்கு ஒரு மந்திரி சபையில் இருக்கிறது முதல் மந்திரி சபை ஏப்ரல் மே 2014 வச்சிங்கன்னா, ஜெயிச்ச உடனேயும் சீஃப் மினிஸ்டர் ஆக இருந்த முதலமைச்சராக இருந்தவர் மோடி. தன்னுடைய பழக்க வழக்கங்கள்லாம் தெரியும், எப்படி மனுஷன் பிஹேவ் பண்ணுவோம். ஆனால் பாராளுமன்றத்துக்கு புதுசு. தன்னுடைய அமைச்சர்கள் சொல்லியிருக்காரு, சிசிடிவி கேமராவை யூஸ் பண்ணிக்காது ஜாயத்தில். யாராவது உள்ள கையில் ஏதாவது மோட்டா புக்கு தான் வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒரு புக்கு இருக்கு. இது புக்கு நடுவில் ஒரு வீடியோ எடுத்துருவாங்க, இங்கேருந்து வச்சிருந்து பார்த்துட்டு புக்கு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரிலாம் ஜாக்கிரதை. அதே விஜய் கிட்ட சொல்லியிருக்காரு சீஃப் மினிஸ்டர். விஜய் கிட்ட பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, யூ மஸ்ட் ப்ரொடெக்ட் யுவர் மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் பீயிங் ரெக்கார்டட் பை ஸ்டிங் கேமராஸ். அது நடக்க போகுது, முதலமைச்சர் தெரியும் இருக்கு. அதான் கொஞ்சம் அச்சம் இருக்கிறது. என்றாலும் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூலிப்படைகள் கண்டிப்பாக தாவேக அரசை வீழ்த்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். விஜய் அந்த முதலமைச்சர் சீட்டை உட்காரக்கூடாதுன்னுட்டு ஸ்டாலினும் சரி, அவருடைய மகன் உதயநிதியும் சரி, அவருடைய பாட்டனார் கலைஞராக இருந்தா சரி, அவங்க பரம்பரை சொத்துன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த சீஃப் மினிஸ்டர் சீட். அதை உலுக்கினார் பாருங்க விஜய், முடிஞ்சு போச்சு. இல்ல இப்ப ஆபரேஷன் எல்லுன்னு சொல்லிட்டு தாவேகா தரப்புல இருந்து தான் இன்னும் 10 எம்எல்ஏக்கள் 8 எம்எல்ஏக்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க, குறிப்பா அதிமுக இருந்துன்னு. நேற்றைய தினம் ஒரு ரகசிய சந்திப்பு வேற நடைபெற்றதா செய்தித்தாள்கள்லாம் வருது. செங்கோட்டையன் அவர்களும் அதிமுக எம்எல்ஏ ரீமா ரோஸ் அவர்களும் சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதோட பின்னணி என்ன? எனக்கு கேள்விப்படும் நான் நாடாளுமன்றம் திங்கட்கிழமை 20ஆம் தேதியிலிருந்து கூட பெறுகிறது. அதனுடைய பின்னணியிலிருந்து தமிழக அரசியலை பார்த்தால் திமுக கண்டிப்பாக ஓரிரு மாதங்களில் உடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதிமுக கரைந்து விட்டது. ரீமா ரோஸ் செங்கோட்டையன் பேசிய பிறகு சில எம்எல்ஏக்களை விலக்கி வாங்க தயாராக இருக்கிறார்கள். அதனால்தானோ என்னவோ இன்று அக்னி கிருஷ்ணமூர்த்தியும் இன்பதுரையும் இருவரும் சேர்ந்து கொண்டு டிஜிபி ஆபீஸுக்கு போயிட்டு ஆன்டி கரப்ஷன் பீரோவுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கவர்னரை பார்க்க தொடங்கிட்டாங்க, இன்க்ளூடிங் பாஜக, திமுக, அதிமுக எல்லாம் சேர்ந்து. தமிழக அரசாங்கத்தை ஊன விடக்கூடாது, ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடாது, ஸ்திரத்தன்மை கூடாது என்பதுதான் திமுகவுடைய எண்ணம். ஆக மொத்தம் அதை எப்படி வெளிக்கு வருவது, கொண்டு வருவது என்பது அரசியல் ரீதியாக சில முக்கிய நிகழ்வுகளை செய்கிறார் செங்கோட்டையன். செங்கோட்டையனுக்கு முக்கிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காரு, ஏடிஎம்கே உடைக்கணும்னு உடைச்சிட்டாங்க. ஏன் தெரியுமோ, இந்த கோபத்தினுடைய பின்னணி தான் அவர் சீஃப் மினிஸ்டர் போய் எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் பார்க்கல. எடப்பாடி பழனிசாமி தான் ஃபர்ஸ்ட் பர்சன் டு டிஃபெண்ட் தமிழ் வெற்றி கழகம் இன்சைட் அசம்பிளி. கொடி பறக்குதுன்னு சொன்னாலும் கிண்டு பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமி விஜய் சேர்ந்துதான்னு வச்சுங்க. எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் இறங்கி வந்திருந்தாருன்னா திமுக இருக்கிற இடமே தெரியாம போயிருக்குங்க. என்னமோ சொல்றீங்க. ஸோ ஆக மொத்தம் அரசியல் நடக்கிறது. அரசியலில் இனி கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகம். விஜய் அவர்களுக்கு நிதான போக்கு தேவை என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ நாடாளுமன்றத்தில் நடக்க போவதை நான் சுருக்கமாக தமிழ் பி குரு நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். தமிழ் வெற்றி கழகத்திற்கு லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் ஒரு சீட் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இன் தி கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அவளுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லாத இருக்குது. தமிழ் வெற்றி கழகத்தை யார் டிஃபெண்ட் பண்ணுவாங்க 2 இடத்துலையும்? ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அதே மாதிரி அதிமுகவும் சரி. அதிமுக லோக்சபால கிடையாது, அதிமுக ராஜ்யசபால 5 பேர் 4 பேர் இருக்காங்க. இன்பதுரை ஒருத்தர் போதுமே கலனம் பண்றதுக்கு. இன்பதுரை பிரமாதமா பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி காங்கிரஸ் சார்பில் பிரவீன் சக்கரவர்த்தி நிறைய சொல்ல போறாரு திமுகவை பற்றி. ராஜ்யசபால 8 நோட்டீஸ் கொடுத்துட்டாரு அவர் ஏற்கனவே. அதே மாதிரி லோக்சபால
மாணிக் தாக்கூர் திமுக பத்தி கொடுத்திருக்காரு சில இதெல்லாம். ஆக மொத்தம் லோக்சபால ஜோதிமணி மாணிக் தாக்கூர் எழுந்தான்னா இந்த ஏ ராஜா கனிமொழிலாம் எழுந்துப்பாங்க, சண்டை நடக்கும் பெருசா. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக காங்கிரஸ்காரர்கள் இருப்பார்கள். ஆனால் ஒரு எக்ஸ்டென்ட் தான் காங்கிரஸ் போக முடியும். காங்கிரஸ் தரப்பில் இருந்து சொல்லுகிறார்கள் தமிழ் வெற்றி கழகம் இந்தி கூட்டணி சேர வேண்டும் என்று. விஜய் சொல்லிட்டாரு, எங்களுக்கு எம்பி கிடையாது, இந்தி கூட்டணி சேர்ந்து என்ன பிரயோஜனம்? காரணம் நீங்க திமுக 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 பண்ணிட்டு இருக்கீங்களே, எதுக்கு? நேற்று முன்தினம் 15ஆம் தேதி மாலை ராகுல் காந்தி அயல்நாடு, ஒரு மாசம் அயல்நாடு சுற்றுப்பயணம் செய்து கொண்டு டெல்லி திரும்பினார். அந்த வந்த அன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு சீஃப் மினிஸ்டர் விஜயோட பேசிட்டாரு பிரவீன் சக்கரவர்த்தி போன்ல. அப்ப ஆகஸ்ட் மாசம் மிடில் இந்தி கூட்டணி கூட்டம் பெங்களூர்ல நடக்கும் போது நீங்க வரணும்ட்டு சீஃப் மினிஸ்டர் ஓப்பனா சொல்லிட்டாரு விஜய், நான் வரமாட்டேன்னு. நீங்க திமுக பற்றி அப்படியே சொரிஞ்சிருந்தீங்கன்னா நான் என்னத்துக்கு வரணும்? இல்ல 2 பேரும் ஒன்னா இருந்தாங்க, 2 பேரும் ஒன்னா இருக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டாரு விஜய். சோ விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது முறிவுக்கு போகாது. இருந்தாலும் ராகுல் காந்தி விஜயனுடைய மனதை புரிந்து கொண்டு விட்டார். எதுக்காங்க பி சிதம்பரத்தை அனுப்பணும் ராகுல் காந்தி விஜய் கிட்ட பேசுறதுக்கு? இதே சிதம்பரத்தை தானே வச்சு திமுக கிட்ட சீட் வாங்கினாரு சோனியா காந்தி. ஆக மொத்தம் சோனியா காந்திக்கு ராகுல் காந்திக்குமே இடையே கருத்து வேறுபாடு இருக்கிறதா? அதையே தமிழ் வெற்றி கழகம் பலிக்கடாவாகணும். ஆக மொத்தம் பி குரு தமிழ் நேயர்கள் மூலமாக, கார்த்திக் ராஜகோபாலன் பேச்சு மூலமாக, டிபேட் மூலமாக தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் சரி, தமிழக வெற்றி கழக முதலமைச்சருக்கும் சரி, காங்கிரஸை நம்பாதீர்கள். முதல்ல குத்துவாங்க, எண்ணிக்கொண்டா குத்துவாங்க. விஜய் அவர்களே ஜாகிரதையா இருக்கு. அதனால தானே என்னமோ நம்ம பேச ஏற்கனவே நிறைய வீடியோ நான் சொல்ற மாதிரி அவர் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டார் விஜய். காங்கிரஸுக்கு பெப்பே, தமிழ் வெற்றி கழகம் விடுதலை சிறுத்தைக்கு பெப்பே, மறுமலர்ச்சி திராவிட கழகத்துக்கு பெப்பேன்னு சொல்லிட்டு 25 சீட்டு தனி எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னு வச்சுங்க. He will have a comfortable majority by December 2026. அதற்கான தான் ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் நாடாளுமன்றத்தில் விஜயை பற்றி அவதூறாக, விஜய்க்கு அரசாங்கத்திற்கு எதிராக அவதூறாக திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறது. அதில் பாஜக சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை, சேராமல் இருந்தாலும் இருப்பாங்க. எல் முருகன், நிர்மலா சீதாராமனுடைய நிலைமை என்ன இருக்கும்? அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்கல்ல தமிழ் வெற்றி கழகத்தை, பண்ணுவாங்க. நிர்மலா சீதாராமன் நிச்சயம் பண்ணுவாங்க. ஏன்னா பைனான்சியல் டிசிப்ளின்ல விஜய் சொல்லிட்டார் நிர்மலா சீதாராமன் கிட்டக்கு, நான் நிச்சயம் தமிழகம் தான் முதலிடம். அதில் நரேந்திர மோடியே குட்டி பாம்பா ஆயிட்டாரு விஜய்க்கு முன்னாடி. தமிழகத்துக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் என்னன்னா தரேன் 7,000 crores கொடுத்துருக்காரு. போதாத குறைக்கு ஒரு மேட்ச் 2029 நடக்க போற மேட்சுக்கு, இன்டர்நேஷனல் மேட்சுக்கு இடம் வாங்கி கொடுத்தாரு. அது மூலம் எப்படி செஸ்ஸுக்கு வாங்கி கொடுத்தாரோ ஸ்டாலின் டயத்துல. பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஃபுட்பால் மேட்ச். நெதர்லாந்து, நியூசிலாந்துல அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு பிஎம், சென்னையில பண்ண போறோம்னு. ஸோ இந்த பின்னணியில் தான் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். கார்த்திக், காலைல எழுதியான கேள்வியா, வருகிற மழைக்கால கூட்டத்தொடர்ல திமுக என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க? ஏன்னா காங்கிரஸ் உடல இல்ல, இந்தி கூட்டணியில இல்ல. நேற்றைய தினம் லண்டன்ல இருந்து திமுக எம்பியோட எல்லாம் காணொலி மூலியமா பேசியிருக்காரு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள். திமுகவோட ஸ்டாண்டு என்னவா இருக்க போகுது? ராகுல் காந்திக்கு எதிராகத்தான் இருக்கும் திமுக ஸ்டாண்ட். விஜய் தமிழ் வெற்றி கழகத்திற்கு எதிராகத்தான் இருக்கும் திமுக ஸ்டாண்ட். திமுக நினைக்கிறது ராகுல் காந்தி தன் முதுகில் குத்தி விட்டதாக. எஸ், குடுத்தினாரு. நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஸ்டாலின் அவர்களே ஜாகிரதையா இருந்து. நான் நேர பார்க்கச்சே சொல்லியிருக்கேன்பா. எங்களுடன் பல மூத்த நிருபர்கள் இருந்தார், இன்க்ளூடிங் சேகரையர். மெரிடியன் ஹோட்டல்ல ஒரு மீட்டிங் நடந்தது. நாங்கெல்லாம் சொல்லியிருக்கோம், பி கேர்ஃபுல், அவங்களாம் நம்பாதீங்க. இப்ப விஜய்க்கு சொல்றோம், காங்கிரஸ் என்பது ஒரு பாரசைட், ஒரு கரையா மாதிரி, கேன்சர் மாதிரி கடிச்சுட்டே இருக்கும் உடம்புல. நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. காரணம் என்ன என்று கேட்டால், கார்த்திக் ஒன்னே ஒன்று சொல்றேன், என்னை விட காங்கிரஸ் ரிப்போர்ட் பண்ண வேற எவனும் இருந்திருக்க முடியாது. ராஜீவ் காந்தியோட அசாசினேஷன் ரிப்போர்ட் ஆன் எம்சி ஜெயின் ஃபர்ஸ்ட் நான் தான் கொண்டு வந்தேன். அது வார்த்தாங்கிற பேப்பர்ல போட்டேன், இந்தியா டுடேல போட்டது நான் தான் கொடுத்தேன். பெரிய பிரச்சனை அரசாங்கம் கவிழ்ந்தது. அந்த மாதிரி காங்கிரஸ் கடைசியில கால அப்படி இழுத்து விட்டுரும். அதனால காங்கிரஸ் அழிஞ்சு போச்சு, செத்து போச்சு வட இந்தியா. காங்கிரஸ் இல்லவே இல்லை. தமிழ்நாட்டில் சொல்றாங்க, விஜய் அவர்களே
ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு. எனக்கு வந்து 75 வயசு ஆனாலும் விஜய் அவர்களுக்கு என்னை விட ரொம்ப சின்னவர். தயவுசெய்து என்னுடைய முதிர்ச்சினால் நான் சொல்றேன், அடிக்கடி இந்த காங்கிரஸ்க்கு அதிகமா சீட் எல்லாம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. காங்கிரஸ்காரன் ஏமாத்துவாங்க. காங்கிரஸ்காரன் ஊழல்காரங்க. நீ ஊழல் ஒழிப்பேன் பக்கத்துல காங்கிரஸ் வச்சுன்னா எப்படி ஊழல் ஒழிப்பீங்க? ஜாக்கிரதையா இருங்க விஜய். உங்களுக்கு அந்த நகர சபையிலயோ பஞ்சாயத்துலயோ மாநகராட்சியிலயோ அதிகமா சீட் தரவே தராதீங்க. இப்பவே போய் இது பண்றாங்க. சட்ட அமைச்சருக்கு மேல புகார் வந்திருக்கிறது. காங்கிரஸ் எல்லாம் பேரம் பேச்சு அட்வொகேட் ஆன் ரெக்கார்டுக்கு பணம் வாங்குறாங்க. விஜய் அவர்களே, காங்கிரஸ் செய்வது தவறு. காங்கிரஸ்காரனுக்கெல்லாம் ஒரு 50 லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்தாங்க? தமிழ் வெற்றி கழகத்துக்கு இல்ல, காங்கிரஸ்காரனுக்கே. காங்கிரஸ் 2 மந்திரி இருக்காங்க, அவனுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் பி கேர்ஃபுல். இருந்தாலும் மு.க. ஸ்டாலின் அவர் வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் தமிழ் வெற்றி கழகத்தை எதிர்ப்பார், பாஜக பக்கம் போக மாட்டார். ஆனால் சில மசோதாக்களுக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்தால் திமுக பாஜகவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இருப்பினும் கடைசியாக நான் ஒரே ஒரு செய்தி துளி சொல்லி விடைபெறுகிறேன். தமிழகத்தில் ஏர்போர்ட், மீனம்பாக்கம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை முதலமைச்சர் அவர்களே தயவு செய்து பி குரு நேயர்கள் மூலமாக ஒரு வேண்டுகோள், நீங்க ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்க மிஸ்டர் விஜய், சீஃப் மினிஸ்டர். யூ ஆர் மை சீஃப் மினிஸ்டர். மை ரெக்வெஸ்ட் டு யூ. உங்க சீஃப் செக்ரட்டரி ஆசிங்க கூட, இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி ஆசிங்க கூட, பரந்தூர் விமானத்தை க்ளோஸ் பண்ணி யாரு வாங்கினாங்களா பக்கத்துல ஏதாவது ஒரு நேரத்தை பாருங்க. இன்னைக்கு அந்த புல்லட் ட்ரெயின் டெல்லி சென்னை டு பெங்களூர் 3 மணி நேரத்துல போறான். 2030 உங்களுக்கு இது வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஸ்டோரி. அது பரந்தூர் வழியா போக போகுதுங்க. பரந்தூருக்கு ஏர்போர்ட் வேணா புல்லட் ட்ரெயின் வந்தாச்சு, நோ ப்ராப்ளம். நீங்க வந்து 30,000 கோடியில தமிழ்நாடு அரசாங்கமும் நரேந்திர மோடியும் விஜயம் சேர்ந்து கொண்டு கட்ட இருக்கிறார்கள். ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுங்க தயவு செய்து ஏரோ பிரிட்ஜ் வைங்க முதலமைச்சர் அவர்களே. தாங்கள் நரேந்திர மோடியிடம் மண்டியிட்டு கேளுங்கள். இந்தியாவிலிருந்து அயல் நாட்டுக்கு போகக்கூடிய விமானங்கள் சென்னையிலிருந்து போவது கிடையாது. சின்ன சின்ன ஊருக்கெல்லாம் போறாங்க, தாய்லாந்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் சிங்கப்பூருக்கும். ஆனா நான் சொல்றது அமெரிக்கா ஆஸ்திரேலியாக்கெல்லாம் பெங்களூர்ல இருந்து ஹைதராபாத்ல இருந்து போகுதுங்க. அங்க ரன்வே 2 ரன்வே வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ரன்வே இம்ப்ரூவ் பண்ண சொல்லுங்க தயவுசெய்து. தங்களுக்கு எம்பி இல்லை. காங்கிரஸ் எம்பிலாம் சோம்பேறிங்க, திமுக எம்பி சோம்பேறிங்க. விஜய் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, நீங்க மத்திய விமானத்துறை அமைச்சரை கூப்பிட்டு கொண்டு பரந்தூரை க்ளோஸ் பண்ணி யாரு வானாங்களே. ஆனா சென்னையினுடைய பெருசு பண்றதுக்கு ஒரு வேண்டுகோள் விடுகிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.